நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். திருவள்ளூர் அருகே 2 இளைஞர்களை கல்லால் அடித்து கொலை செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை காவல்துறை வழங்க வேண்டும் என அவருடைய உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அடுத்த ஒண்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் மற்றும் அவரது நண்பர்கள் கேசவமூர்த்தி, சுகுமார் ஆகிய 3 பேரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆந்திர மாநிலத்தில் உள்ள கோனே ஃபால்ஸுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது ஒண்டிக்குப்பம் பகுதியில் தமது வீட்டின் அருகே 4 பேர் 2 இருசக்கர வாகனங்களில் வந்து கொண்டிருந்த போது பார்த்திபனின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதுவது போல் வந்ததால் பார்த்திபன் மற்றும் சுகுமார் ஆகியோர் அந்த இளைஞர்களை கேட்டுள்ளனர். பின்னர் இரு தரப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 இளைஞர்கள் தாக்கிய போது கீழே விழுந்த சுகுமார், பார்த்திபன், கேசவமூர்த்தி ஆகிய 3 பேர் தலைமீது சாலையில் இருந்த கூரான கற்களை எடுத்து கடுமையாக தாக்கியதில் 3 பேருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் பார்த்திபன் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்துள்ளார். இதை அறிந்த 4 இளைஞர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் மணவாள நகர் போலீசார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பார்த்திபன் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.